ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் குழம்பு தான் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மார்னிங்கே வந்து சாப்பாடுக்கு சுட சுட சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு, அது சங்கரா மீன் குழம்பு முழு மீனில் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். பாருங்கள், சாப்பாடெலாம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா இப்படி ஆற வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே ஒரு முழு மீன் சங்கரா மீன் எடுத்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கும் போதே டெம்ப்டேஷனாக இருக்குது. நாக்கில் பார்த்திங்கன்னா எச்சில் வாய் ஊறுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு காரசாரமாக அட்டகாசமான ஒரு சங்கரா மீன் குழம்பு செஞ்சுருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சங்கரா மீன் குழம்பு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆப்டாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுருக்கோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை டீட்டெயில்ஸு நான் போடுறேன். எப்படின்றது மசாலா உதிராமல் எப்படி செய்யணுன்றது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போடுறேன், போய் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே நான் எழுந்து நேற்றே பார்த்திங்கன்னா சண்டே நான் மீனெல்லாம் வாங்கி ஃப்ரீசரில் கழுவி எடுத்து பாக்ஸில் தனித்தனியாக போட்டு வச்சிட்டேன். இது சங்கரா மீன் ஒரு 4 மீன், முழு மீன் 3/4 கிலோ அளவுக்கு அதான் எடுத்து வச்சுருக்கேன். கீரெல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இது கொடுவா மீன், இது கடல் மீன் தான். இதையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அந்த ஐஸ்லாம் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வர்றதுக்கு மீன் அப்போ தான் உங்களுக்கு தனித்தனியாக வரும். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ப்ரிப்ரேஷனாக. அதே மாதிரி நேற்று நைட்டே நம்ம இதுக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சாச்சு. தேங்காவும் அதே மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சுருக்கேன், ரைஸு. அதுக்கப்புறம் டீ போடுறதுக்கு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு ஒரு புளி எடுத்து ஒரு குண்டானில் போட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா பிச்சு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு சுடுதண்ணி இருந்தால் சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து பச்சை தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு 15 பல் எடுத்து அதை தோல் உரித்து நீக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பார்த்திங்கன்னா தோல் நீக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 25 சின்ன வெங்காயம் இதில் வந்து தோல் நீக்கி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன், கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு இது கொரியாண்டர் பவுடர், அதாவது தனியா பவுடரு, ப்ளைன் மிளகாத்தூள் ஒரு 1.25 டீஸ்பூன் போட்டிருக்கேன். டேபிள் ஸ்பூன் இது. கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு முன் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. முக்கால் கிலோ மீனுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மசாலா அரைக்கிறோம். அதுக்கப்புறம் கலருக்காக வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கலருக்கு தான், காரம் இருக்காது. தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை மிக்சியில் எடுத்து வச்சு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குறன்னு எடுத்துக்கோங்க. சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதையும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா சாந்து பதத்தில் அரைச்சிக்கலாம். மைய இந்த அளவுக்கு இருக்கணும். சாந்து இந்த அளவுக்கு நல்ல மைய அரைக்கும் போது உங்களுக்கு மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளி தண்ணியை கரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மண் வானிலை சட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மண் சட்டியில் தான் நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சாந்தெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. அதேமாதிரி புளி தண்ணியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. மீனும் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். தாளிக்க வேண்டிய பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சட்டி சூடான ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா காயட்டும். காஞ்சோன்னா இதில் பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். ரெண்டு பச்சை மிளகாய் முழுசாக ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க தாராளமாக. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி, இது நாட்டு தக்காளி போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கும் போது நல்லா வதங்கிடும், எல்லா பொருளும் தீயாமல் வரும் மெயினாக. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டுக்கலாம். இந்த மீன் மசாலா ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மீதி இருக்கிற மசாலாவையும் தண்ணி ஊற்றி கலந்து அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை பார்த்திங்கன்னா இந்த திப்பியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கையிலே நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் கையிலே நல்லா வடிகட்டிக்கோங்க. நீங்கள் ஒரு வடிகட்டி இருந்ததுன்னா வடிகட்டியில் வடிகட்டிட்டு புளி கரைசலை ஊற்றிக்கலாம் குழம்புல. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பாளுடைய அளவு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தேவைக்கேற்ப எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நம்ம வைப்போம். இப்போ மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணி அளவெல்லாம் பாருங்கள் வற்றிருக்கு, ஓரளவுக்கு கெட்டியான பதம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து திருவி அதை தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் போட்டு மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து மூடி போட்டு திருப்பி ஒரு ஸ்லோ குக்லேயே இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம். மசாலா ஸ்மெல்லாம் ஆல்ரெடி போயிடுச்சு. இப்போ வந்து குழம்பை எடுத்து பார்ப்போம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா குழம்புலாம் கொதித்து மசாலா ஸ்மெல்லாம் போய் புளி வாசம் எல்லாமே போயிடுச்சு. அட்டகாசமாக வந்திருக்கு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம முழு மீன்களை அப்படியே எடுத்து சட்டியில் போட்டுக்கலாம். மீனையும் பார்த்திங்கன்னா கீரல் போட்டு தான் வாங்கியிருக்கோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா குழம்புனுடைய மசாலாலாம் மீனில் நல்லா இறங்கி நல்லா கூடுதல் சுவையாக இருக்கும். இது வந்து நல்லா கடல் ஃபிஷ்ன்றனால நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மீனை போட்டுட்டு ஒரு சின்ன கரண்டியில் இப்படி முழுகிற அளவுக்கு நல்லா இப்படி டிப் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வச்சுடுங்க. அதிலே வந்து மீன் நல்லா குக் ஆகிடும். இப்போ மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். பக்கத்தில் ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு.
இந்த ஃபிஷ் ஃப்ரை டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக போடுறேன். இப்போ நம்ம மீன் குழம்ப திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு அட்டகாசமாக மீன் பார்த்திங்கன்னா வெந்து அருமையாக வந்திருக்கு. உங்களுக்கு மீன் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது இல்லைங்களா? இப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சுனாவே மீன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழம்பு ரெடின்னு அர்த்தம். மீன் போடும்போது ஒரு கலரில் இருக்கும், வெந்ததுக்கப்புறம் வெள்ளை கலரில் மாறிடும். நம்ம மீனை போட்டுட்டு கரண்டி வச்சு ரொம்ப கிளறக்கூடாது, உடஞ்சி போயிடும். ஒரு சின்ன கரண்டி வச்சு எடுத்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு அருமையான சுவையில் மீன் குழம்பு இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. கிராமிய முறைப்படி மண்சட்டியில் செய்கிற ஒரு சங்கரா மீன் குழம்பு நம்ம வீட்டில் இன்றைக்கி ரெடி. இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு, டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். எப்போ மீன் குழம்பு நாளுக்கு படப்பட தான் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். மீனில் பார்த்திங்கன்னா இந்த மசாலாம் ஏறி சுவை கூடுதலாக இருக்கும். நான் எப்போவுமே மார்னிங்கே செஞ்சுட்டு நைட்டு மதியானத்துக்கு மேலே தான் சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். மதியானத்துக்கும் நைட்டுக்கும் சாப்பிடும்போது, மதியானத்துக்கு சாப்பாடில் நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டிஃபனுக்கு நைட்டுக்கு நம்ம இதுவே வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மெத்தடில் நான் சொன்ன மெத்தடை ஒன்று விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்படி மண்சட்டியில் செய்யும் போது நல்ல ஒரு மருத்துவ குணமும் இருக்குது இந்த மண்சட்டிக்கு. அதே மாதிரி மீன் பார்த்திங்கன்னா நல்ல மண்சட்டியில் ஊறி அந்த புளிப்பெல்லாம் நல்லா உள்ளே எடுத்து நல்லா காரசாரமாக அட்டகாசமாக வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன ஒரு மெத்தடு விடாமல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். என் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ மீன் குழம்பு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ சாப்பாடு பரிமாறிக்கலாம். சுட சுட சாப்பாட்டில் நல்ல ஒரு பெரிய துண்டு மீன் எடுத்து வச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு இல்லைங்களா? அந்த கோடெல்லாம் போட்டிருக்கனால மசாலாம் உள்ளே ஏறி மீன் குழம்பு ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு. நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் தொடர்ந்து புதுசாக போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாள் ஆதரவு தெரிவித்து மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அனதர் வீடியோவில் சந்திக்க வருது உங்களிடம் விரும்புகிற ரேவதி சரவணன். தேங்க்யூ. இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாள். தேங்க்யூ.